அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு நாள் அப்பா தன்னுடைய அலுவலகத்தில் வேலையை முடிச்சுட்டு 12 மணிக்கு வந்தாராம். அவங்க பையன் மட்டும் அவர் காலிங் பெல் அழுத்தின உடனே கதவை திறந்து தயாராக காத்துட்ருக்கான். வந்த உடனே அந்த அப்பா இன்னும் நீ தூங்கலையா அப்படின்னு கேட்ட நேரத்தில் அப்பா உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு கேட்டானா. அவருக்கு கோபம். இந்த நேரத்தில் என்ன இந்த கேள்வி, போய் படு அப்படின்னு திட்டி விட்டாராம். அப்புறமா அவன் மெதுவாக அப்படி போகிற நேரத்தில் திரும்ப அப்பா உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்னு கேட்டானா. அந்த தந்தைக்கு கடும் கோபம். கையை பிடிச்சி இழுத்து ஒழுங்காக போய் தூங்கு, இந்த நேரத்தில் எதுக்கு தேவையில்லாத கேள்வி கேட்குற அப்படின்னு அவனை இழுத்துட்டு போய் அவனை பெட்ரூமில் படுக்க வச்சுட்டு இவர் சாப்பிட்டுட்டு பிறகு மனசு கஷ்டமாக போச்சு. ஐயோ புள்ள ஏதோ கேட்டானே, அவன்கிட்ட நம்ம கோபமாக பேசிட்டோமேன்னு பெட்ரூமுக்கு போகக்குள்ள அந்த பையன் அழுதுகிட்டே இருக்கான். அந்த பையன்கிட்ட போய் உட்காந்து, சாரி, எதுக்காக என்கிட்ட எவ்வளோ சம்பளம்னு கேட்டேன், நான் 1 மணி நேரம் வேலை செஞ்சாலே எனக்கு 1000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொன்னாராம். அப்பொழுது தான் அந்த மகன் தன்னுடைய தலகாணிக்கு கீழே அவன் சேமித்து வைத்திருந்த அந்த 1000 ரூபாய் காசெல்லாம் அப்பா கிட்ட எடுத்து கொடுத்துட்டு, டாடி இதில் 1000 ரூபாய் காசு இருக்குது, ஏன் கூட நீங்கள் 1 மணி நேரம் செலவிட முடியுமா அப்படின்னு கேட்டானாம். இதை கேட்ட தந்தையினுடைய கண்களில் கண்ணீர். நம்முடைய பிள்ளைக்கு நேரம் சரியாக கொடுக்காம பணம் நம்ம அலைஞ்சிருக்கோம் அப்படின்னு உண்மையாகவே மனம் வருந்தி அடுத்த நாளிலிருந்து தன்னுடைய மகனோடு நேரத்தை செலவிட விரும்பினாராம். அன்பு பெற்றோர்களே, உறவுகளே, நம்ம கொடுக்கறதுலே மிகப்பெரிய கிஃப்ட், மிகப்பெரிய பரிசு என்னவென்றால் நம்முடைய நேரம் மற்றவர்களுக்கு கொடுப்பது தான். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் ஆகட்டும். வணக்கம்.